காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் புராதன பெருமை வாய்ந்த மண்டபம் இடிக்கப்பட்டு கலையழகு பொங்கும் சிற்பங்கள் சிதைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைணவ திருத்தலங்களில் முக்கியமானதாக போற்றப்படுகிறது. வரலாற்று சிறப்பும் பழம்பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயத்தின் மண்டபம் புனர் நிர்மாணம் என்ற பெயரில் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு இடிக்கப்படுகிறது. இதனால் கலை பொக்கிஷங்களான ஏராளமான சிற்பங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பக்தர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆலய மண்டபம் இடிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக இந்து முன்னணி எச்சரித்துள்ளது. எங்களோட இந்து முன்னணி சார்பா நாளைக்கு இங்க போராட்டம் பண்றது இல்ல. அந்த இடத்துல ஒரு கல்லு கூட எடுக்க விட மாட்டோம். இங்க எடுக்கக்கூடிய கல்லு எல்லாம் குப்பைக்கு போய்கிட்டு இருக்குது. இங்க சிமெண்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சிமெண்ட் காங்கிரீட் போடுறது அது என்ன புனர் நிர்மாணம்? யாரோ பணம் கொடுக்கறாங்கன்ற காரணத்துக்காக யாரோ கான்ட்ராக்டர் சாப்பிடறதுக்காக கோயிலை நாசம் பண்றதுக்கு இங்க வரக்கூடாது. இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் நகர மக்கள் எல்லாமே கண்டிக்கிறோம்.